மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 49:22. யோசேப்பு நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. பிரியமானவர்களே, வறண்ட நிலத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல நீங்கள், நீரூற்றாகிய கர்த்தரிலே நாட்டப்பட்டவர்கள். யோசேப்பின் உள்ளத்தின் ஆழம் நீரூற்றாகிய கர்த்தரோடு தொடர்பு கொண்டிருந்தது. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார், கர்த்தர் தன்னை காண்கிறார், தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஊற்றுக்காரணர் என்பதை யோசேப்பு மறந்துவிடவில்லை. ஆகவே தான் மகா வறட்சியான காலத்திலும் செழிப்பாக கனி தந்து கொண்டே இருந்தார். கனி கொடுத்தலின் ரகசியம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படி யோசேப்புக்கு சோதனைகள் வந்த போதும் அதையெல்லாம் பாராமல் தேவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவிலே ஐக்கியத்தோடு நிலைத்திருந்தான். ஆகவே தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுத்தான். நம்முடைய நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாமும் இணைந்து மிகுந்த கனிகளை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே வறட்சி இருக்கிறதா? நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து விடுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த நாளிலே வறட்சியான வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ நீரூற்றாகிய உம்மோடு கூட இணைந்து மிகுந்த கனி கொடுக்க கிருபை செய்ய முடியாது செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன பாரங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இப்பொழுதே உம்முடைய கிருபையும் சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.